ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது ஆபிரகாம் பிரதி உத்தரமாக, இது தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அதாவது ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரமாடி தன்னை கத்தருக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. அவர் சொல்கிறார், ஆண்டவர் நான் சாம்பலும் தூசியமாக இருக்கேன், நான் ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளியும் சீமானும் பயங்கர பொண்ணு உடையவர். அவர் ஐஸ்வரனாக இருந்தார். ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. அவர் பயங்கர சீமானாக இருந்தார். அப்படியாப்பட்ட ஐஸ்வரன் பார்த்தீங்கன்னா கர்த்தர் முன்னாடி அவன் சொல்கிறான், நான் ஒன்றுமே உமக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இது எல்லாமே கொடுத்து நீங்கள் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. உமக்கு முன்னாடி நான் ஒன்றுமே நான் சாம்பல தூசியமாக சொல்லி கர்த்தர் முன்னாடி அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு வந்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தை கர்த்தருக்கு பதில் அவர் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். அதாவது சோதம் குமார பட்டணம் வந்து அழிக்க போகுது வந்து ஏசப்பா முன்னாடி வந்து ஆபிரகாம் வந்து வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த பட்டணம் வந்து பாவம் பெருகிச்சு, நீங்கள் அழிக்க போகிறீங்க. அதில் வந்து அநேக பாவிகள் இருந்தாலும் சில நீதிமான் இருப்பாங்க ஆண்டவர். அந்த பட்டணம் அந்த சில நீதிமானுக்காக அந்த பட்டணத்தை அழிக்காதீங்க ஆண்டவர் சொல்லி கேட்கும் போது ஏசப்பா அவர் ஜெபத்தெல்லாம் பதில் கொடுறார். 50 நீதிமானுக்காக ஜெபிக்கிறார் ஆபிரகாம். அந்த ஜெபத்தையும் கேட்குறாரு, அதுவும் இல்லை. 20 நீதிமான், 30 நீதிமான், 10 நீதிமான் எல்லாத்துக்கும் அவர் ஜெபிக்கிறார். எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோதம் குமார பட்டணம் ஒரு நீதிமான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பட்டணம் வந்து அழிக்கப்பட்டது. ஏன்னா ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஏசப்பா கீழ்ப்படியும் போது அவர் வார்த்தையை கீழ்ப்படும் போது ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுப்பார். அதாவது நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம எடுத்து ஊழியத்தை பயன்படுத்துவார். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. அதாவது இப்போ பேதுரு பார்த்தீங்கன்னா வந்து கடலில் போய் போட்டில் போய் நைட்டில் வலை போட்டு மீன் பிடிக்கிறான். இரவு ஃபுல்லாக வந்து வலை போட்டு மீன் பிடிக்கிறான். ஒரு மீன் கூட மாட்டலாம். வெக்ஸாகி அதுக்கப்புறம் கரைக்கு வரான். அதுக்கப்புறம் ஏசப்பா போய் பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவை சந்தித்து திருப்பி ஏசப்பா பேதுருவை வந்து திருப்பி கடலுக்கு கூப்பிட்டு போகிறார். அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்கிறார், வலை போடும் சொல்கிறார். அவள் பேதுரு சொல்கிறார், நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு வலை போட்ட ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனால் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நான் போடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வலையை போட்டால் அநேக மீன்களை பிடிச்சி பயங்கரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து தன்னை மேன்மை நான் தான் எல்லாத்துக்கும் மேன்மை பாராட்டினார். அதாவது யார் என்ன சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் கேட்க மாட்டார். அவர் சொல்லதான் கரெக்டாக சொல்லி அவர் தன்னை மேன்மைப்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறமா ஏசப்பா வந்து அப்போஸ்தலர் பவுலை வந்து சந்திக்கும் போது கர்த்தருடைய அன்பு பவுல் கேட்கப்படாது. அப்புறம் வந்து உடனே பவுல் வந்து ஆண்டுபடி வந்து கீழே குனிந்து பவுல் சொல்கிற, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் ஆண்டவர் உமக்காக சொல்லி அவர் கீழ்ப்படியும் போது ஏசப்பா என்ன சொல்கிறேன், தாயின் கருவி நான் வந்து நீ உருவாக்கணும் தெரிந்து கொண்டேன். என்னுடைய வசனத்தை என்னுடைய வார்த்தை நீ புற ஜாதிகளுக்கு பிரசங்கியும்படி என்னோட வார்த்தை அநேக ஜனங்கள் நீ சுவிசேஷிக்கணும் நான் உன்னை தெரிந்து கொண்டோமா சொல்லும்போது உடனே அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. ஒன்று நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தரிடது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடது நம்ம வந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுப்பாரு. கர்த்தர் நம்ம எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்துவார். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேதத்தில் எல்லாம் பார்த்தா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. நீங்களும் ஆண்டோடைய பிள்ளையாரமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென்.